லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி 2040 இது உண்மையான லவ், இது போலியான லவ்னு ஒரு சின்ன லைக்குங்கிற ஆப் வந்து முடிவு பண்ணுது. இந்த விஷயம் எதனால வந்து ஹீரோ பிடிக்காம போகுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லவ்ங்கிற அந்த ஒரு எமோஷனை கரெக்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அது ஏன் முடியாது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த எல்ஐகே படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நம்ம வாயும் நம்ம காதும் எதை கேட்கணுமோ அதை கேட்காது, கேட்கக்கூடாதது கேட்டுரும். எதை பேசணுமோ அதை பேசாது, பேசக்கூடாததை பேசிடும். இந்த மாதிரி நெகட்டிவா என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் அட்ராக்ட் பண்ற விஷயமா வந்து சைக்கலாஜிக்கலா எல்லாருமே வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். நெகட்டிவ் விஷயத்துக்கு தான் அட்ராக்ட் ஆகும். என்னோட இது என்னன்னா, இது வந்து குட்டி மெசேஜா மட்டும் இல்லாம இந்த வீடியோ மூலியமா குறை சொல்றத கேட்கறதையும், அப்படி அது கேட்டால் அட ஆமால இது கரெக்ட் இல்ல அப்படின்னு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறக்காக அந்த குறைய அக்செப்ட் பண்ணிட்டு வாண்டடா ஆர்டிஃபிஷியலா பிஹேவ் பண்றதும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா குறை சொல்றது ரொம்ப ஈஸி. யதார்த்தமா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன வேணா நீங்க வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்ணலாம். பட் இந்த வீடியோல என்னெல்லாம் பாசிட்டிவா பண்ணிருக்கேன், நம்ம சேனலை பத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாசிட்டிவா கமெண்ட் பண்றதை விட அது யோசிக்கிறதுக்கே மைண்ட் போகாது. இந்த இடத்துல வந்து இந்த எடிட்டிங் நல்லா இல்ல, மைக் வந்து ஏன் இவர் வந்து ஸ்கேல்ல பிடிச்சி பேசிட்டு இருக்காரு, என்னதான் மைக்ல பேசினாலும் ஆடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லையே அப்படின்னு வந்து ஹியூமன் மைண்டுங்கிறது நெகட்டிவ்க்கு தான் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைய சொல்லாம அந்த குறைய தாண்டி இருக்கிற நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்ப்போம், அதையே பகிர்வோம். எல்ஐகே இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து எனக்கு பர்சனலா இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த விஷயம் வந்து இந்த படத்தோட செட் ஒர்க்கும் அண்ட் படம் ஃபியூச்சர்ல நடக்கிறங்காட்டி அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா காட்டணும்னு நினைக்கிற அந்த ரியலிஸ்டிக்கான அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இந்த ரெண்டுமே அழகா பிளெண்ட் ஆகி எதுவுமே ஆர்டிஃபிஷியலா தெரியாம ரொம்ப ரொம்ப சூப்பரா கிராஃபிக் டிசைன் பண்ணிருக்காங்க. கிராஃபிக்கலா இந்த படம் எங்கேயுமே வந்து ஃபிளாவா இருக்காது. எனக்கு பர்சனலா சின்னதா ஒரு டெக்ஸ்ட் போடுற விஷயம், ஃபியூச்சர்ல வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற நேம் போர்டு அண்ட் இந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்த எப்படி ஃபன்னியான ஒரு விதமா வந்து விஎஃப்எக்ஸ்ல காட்டலாம் அப்படின்னு யோசிச்சு காட்டின விஷுவல் டெல்லிங் எல்லாமே வந்து சூப்பரா மேட்ச் பண்ணியிருந்தாங்க. எனக்கு படம் பார்க்கும்போது ஆடா தெரியுமோ அதெல்லாம் நல்லா இருக்காதோ அப்படின்னு யோசிச்சு தான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ரியலி இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண அந்த மேங்கோ போஸ்ட் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு நல்ல பாராட்டை தரணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரியலிஸ்டிக் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை தந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னா பிராக்டிக்கலா சில விஷயங்களை எந்த அளவுக்கு செட் ஒர்க்ல வந்து போட்டு அதுக்கப்புறம் அது மேல விஎஃப்எக்ஸை வந்து வச்சு அந்த விஎஃப்எக்ஸும் செட் ஒர்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு விஷுவலை அழகா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மன். எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஏன்னா சில க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அண்ட் மனிதர்களை ரொம்ப சின்னதாக காட்டுற வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் அண்ட் பொயட்டிக்கா லவ்வை காட்டின விதங்கள் இதெல்லாமே வந்து சினிமோட்டோகிராஃபியில் ரவிவர்மன் சார்கிட்ட இருந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எத்தனை பேர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னு தெரியல. படம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ரவிவர்மனோட சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லுவேன், விஎஃப்எக்ஸுக்கு அடுத்து. மூணாவது காமெடி. இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண அந்த ஒரு காமெடி டைலாக்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸுங்கிறது ஏதோ வைக்கணும்னு வச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. இத்தனைக்கும் இந்த படம் கமர்ஷியல் ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கிற அந்த சோ கால்டு கிளீச்சேஸ் இருக்கிற எல்லாமே வந்து இருக்கிற காமெடி சீன்ஸ் தான் இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது எப்படி வந்து ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளேல அழகா காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே இருக்குங்க, ரெஃபரன்ஸு, இந்த சோஷியல் மீடியாவில் அடிக்கடி யூஸ் பண்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மீம் டெம்ப்ளேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பட் அது எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லாம அந்த காமெடி சீன்ஸை எலிவேட் பண்றதுக்கு ஒரு நல்ல மீடியமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து இந்த படத்தோட த ரியல் ஹீரோ மியூசிக் டைரக்டர் அனிருத். சவுண்டாவே வந்து இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் மியூசிக்கல் ஜேர்னி மாதிரி வந்து இந்த கதையை வந்து அவரோட மியூசிக் மூலியமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அனிருத். தி பெஸ்ட் ஒர்க்குன்னே சொல்லுவேன் ரொம்ப நாள் கழிச்சு அனிருத் கிட்ட இருந்து. எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி ரெண்டையுமே அழகா மேட்ச் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு அனிருத் மியூசிக் இந்த படத்துல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மனுஷன் சூப்பரா போட்டிருக்காரு. அந்த சவுண்ட் டிசைனுமே வந்து அனிருத் மியூசிக்கோட சேர்ந்து அந்த ஆர்ஆர் ஒர்க்கில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்கும் போது அந்த சீனை இன்னுமே சவுண்டா எல்லா டெக்னிக்கல் விஷயமும் எலிவேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கு. பட் அதை வந்து பாடி ஷேம் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமெடி சீன் வைப்பேன் அப்படின்னு அது அந்த ஆக்டரோட டெசிஷனா இல்லை டைரக்டரோட டேக்கான்னு தெரியல. ரெண்டு பேர்த்துல யார் எடுத்திருந்தாலுமே அந்த டேக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா அது வந்து ஒரு தவறுதலான டேக். சும்மா காமெடிக்கு கூட ஒருத்தரை இந்த மூஞ்சி வாயன் இந்த மூஞ்சி அப்படின்லாம் வந்து சொல்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வர மற்ற காமெடிஸ் எல்லாம் ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்ஃபேக்ட் சீமான் சாரோட காமெடி
அண்ட் சார்ஸ் இந்த படத்துல சின்னதா ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். பட் அவர் வர போர்ஷன்ல வர காமெடி சீன்ஸ், பிரதீப் ரங்கநாதனே வந்து காமெடியா அவரோட பாடி லாங்குவேஜ்ல கொடுக்குற அந்த ஒரு செரிஸ்மேட்டிக் மேனரிசம், நிறுத்தி நிதானமா பேசுற அவருக்குனே உரித்தான அந்த ஒரு டைலாக் டெலிவரி, இந்த மாதிரி காமிக்கலாவே இந்த படம் ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸ்டாண்டர்ட்னு சொல்றதை விட என்டர்டெயின் பண்ணுது. அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டீரியோடிபிக்கலா இது வச்சுதான் ஆகணும், இப்படி சொன்னா மக்கள் சிரிப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டை புடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பாடி ஷேமிங் டைலாக்ஸ் வச்சது எனக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயம், இந்த படத்துல ஹேண்டில் பண்ண அடல்ட்டுக்கான சில கண்டென்ட் அண்ட் வல்கரான சீன்ஸ், இதெல்லாம் இல்லாமே இந்த கதையில் இருக்கிற அந்த ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா பார்க்குற எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. பட் ஏன் ஏன்னு எனக்கு வந்து படம் எடுக்கிறவங்களை கேட்கறதா இல்லை பார்க்குற நம்மளை கேட்கறதான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா கமர்ஷியலா சக்சஸ் ஆகிற படங்கள் இந்த மாதிரி விஷயத்தாலையுமே வந்து ஆடியன்ஸ் பார்க்கறாங்க அப்படின்னு எல்லா கமர்ஷியலா சக்சஸ் ஆன படங்கள்ல இந்த வல்கரான சீன்ஸ் இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நினைக்கிறங்காட்டி தான் ஆடியன்ஸ் கன்சியூம் பண்றது தானே ப்ரொடியூசரும் விரும்புவாங்க, டைரக்டருமே வந்து அதை எடுப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கறத அவாய்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆனோம்னா கண்டிப்பா நம்மள மாதிரி 4 பேர் சேஞ்ச் ஆவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் ஃபியூச்சர்ல வரதுக்கு மேபி கொஞ்சம் குறையலாம். அண்ட் சக்ஸஸுக்கான அந்த ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி சீன்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிரேக் ஆகும். பட் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்காக படம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஏன் அந்த ஒரு சேஞ்சாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த மாதிரி சீன்ஸ் வரும்போது எனக்கு தோணும். அண்ட் கீர்த்தி செட்டி ப்ளே பண்ண தீமா ரோல் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் எங்கள் ஓன் வாய்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா லிப்ஸிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் விக்னேஷ் சிவன் ஃபீமேல் கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டர்ஸ், அது வந்து அம்மா கேரக்டராக இருக்கலாம், ஃபீமேல் லீடாக இருக்கலாம், ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீன் வந்து இருக்கும். பட் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற மாதிரி எந்த சீனுமே வந்து தீமா கேரக்டருக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த கேரக்டரை எழுதியிருக்கலாங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. மற்றபடி இந்த படத்துல எனக்கு பெருசா வந்து ஃப்ளான்னு சொல்றத விட இந்த கதைக்கு எந்த மாதிரி வந்து ஒரு எண்டிங் இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பட் மேபி பார்க்குற நிறைய ஆடியன்ஸுக்கு பிளாட்ஸ் இவங்க சொன்னதே வந்து செஞ்ச மாதிரி வந்து படத்துல காட்டலையே, இந்த இதுக்கு எப்படி இது ஒரு ஜஸ்டிஃபையிங் கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு மேபி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த படத்துக்கான ஒரு கரெக்டான எண்டிங். அண்ட் இந்த கதையை இப்படி தான் சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ரோம் காம் என்டர்டெய்னர் தான் இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இன்னும் 2 முக்கியமான பில்லர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த படத்தோட ஒன் ஆஃப் த லீட் பிரதீப் ரங்கநாதன். அதாவது இவர் இந்த படத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு படத்துலையுமே வந்து மினிமம் கேரண்டி கொடுத்துட்டே வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி தான் இந்த எல்ஐகே படத்துலையுமே வந்து ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், காமிக்கலாக ரொம்ப சூப்பராக வந்து சில சீன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதே சமயத்தில் எமோஷனல் சீன்ஸுமே வந்து அவருக்குன்னே உரித்தான அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா பண்ணியிருக்காரு. 2வது, அவரையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இந்த படத்தோட இன்னொரு லீட் ஆன்டகனிஸ்ட்னு தான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் எடுத்த அந்த கேரக்டருக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸுமே வந்து யோசிச்சு பார்த்தா ரியாலிட்டியில் இது கரெக்டு தானே அப்படின்னு தோன்ற மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 லீடு, ஒன்று வந்து பிரதீப் ரங்கநாதன், இன்னொன்று வந்து எஸ்டி சூர்யா ப்ளே பண்ண சூரியன் கேரக்டர். மனுஷன் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்ல இருக்கிற எல்லா ஆக்டிங்குமே இந்த படத்தில் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து புதுசான்னு சொல்ல முடியாது, நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கொடுப்போம்ல ஒரு ரியாக்ஷன்ஸ், ஒரு கவுண்டர் டைலாக்ஸ், டேய் இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லி மண்டை கலவர மாதிரி சில பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எஸ்டி சூர்யா சூரியன்கிற கேரக்டரில் பின்னி எடுத்துட்டாரு. இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ்டி சூர்யா இவங்க 2 பேர்த்துக்காக கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு புக் பண்ணி நீங்கள் தேட்டரில் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ்டி சூர்யா இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இருக்கிற எல்லா ஸ்பாய்லர் இல்லாத பாயிண்ட்ஸை வந்து இந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, லவ் லவ் அண்ட் ஒன்லி லவ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.